ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹீட் ரேஷ். அதாவது இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சம்மர் சீசனில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹேண்ட், ஆர்ம்பிட், அண்டர் தி பிரஸ்ட், நெக் அண்டு ஸ்வெட் கலெக்ட் ஆகிற எல்லா ஏரியாலையுமே இந்த ரேஷ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை மோஸ்ட்லி தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீம் பவுடர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் தி ஸ்கின்ல ஸ்வெட்டு வந்து ட்ராப்பட் ஆயிரும், அதாவது சிக்கிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படும். அதாவது பொதுவாக அந்த ஹீட் ரேஷ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஸ்வெட் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறத தடுக்கிற விதமாக, அப்படி இல்லை அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், அதாவது வீங்கிற இதனால் இந்த ஹீட் ரேஷ் வந்து ஏற்படும். இந்த குளோட்ரிமசல் பவுடர் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங்கை அப்சர்வ் பண்ணி ஸ்கின் இரிட்டேஷன்ஸ், இச்சிங் இதெல்லாம் தடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஏற்படுற எல்லா பார்ட்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கேஷன்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூல் பாத் பண்ணுறது, லைட் வெயிட் ட்ரெஸ்ஸை மட்டும் வியர் பண்ணுறது, வாட்டரை வந்து அதிகமாக குடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா ஏஜ்டு பீப்புள்ஸ்க்குமே மோஸ்ட்லி இந்த ரேஷ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படுது. அதை தடுக்கிற விதமாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்றத நாம் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ.